ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சந்தானம் ஆனந்த். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐப்பசி பௌர்ணமியும் பரணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில்தான் ஈசனின் லிங்க திருமேனிக்கு அன்னாபிஷேகம் செய்வார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி மாலையே அனைத்து சிவன் கோயில்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த சமயத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து அஷ்ட லிங்கங்களையும் தரிசித்து அண்ணாமலையாரையும் தரிசித்தால் எப்படிப்பட்ட பாவமும் தீர்ந்து முக்தி கிடைக்கும். அன்னத்திற்கு குறை என்பது ஏற்படாது. அதோட கோடி லிங்கங்களையே தரிசித்த பலனும் பௌர்ணமி கிரிவலம் வந்த பலனும் ஒரே சமயத்தில் கிடைக்கும். சிவனே மலையாக வீற்றிருக்கும் திருத்தலமாக கருதப்படும் திருவண்ணாமலையில் அன்று கிரிவலம் வருவது சொல்ல முடியாத அளவிற்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தருகிறது. நவம்பர் மாதத்தில் வரும் ஐப்பசி பௌர்ணமியில் இத்தனை சிறப்புகளும் இணைந்து வரும் நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது மிக உயர்ந்த புண்ணிய பலனை தரும். நவம்பர் 4ஆம் தேதி இரவு 9:43 மணி தொடங்கி நவம்பர் 5ஆம் தேதி இரவு 7:27 மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது. இருந்தாலும் நவம்பர் 4ஆம் தேதி இரவு 10:36 மணி தொடங்கி நவம்பர் 5ஆம் தேதி மாலை 6:48 மணி வரை திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் செல்ல ஏற்ற நல்ல நேரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் பௌர்ணமி கிரிவலம் வருவது சிறப்பானதாகும். நன்றி.